வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எடுத்துக்காட்டு 18 பார்க்க போகிறோம். ஸோ கணக்கு பதிவியல் 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடத்தில் 2வது அலகு நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் எடுத்துக்காட்டு 18. ஸோ எடுத்துக்காட்டு 17 வரையும் நான் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். அதோடைய வீடியோ பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் தனியாக நாங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன். கீழே தமிழ் மீடியம் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ எடுத்துக்காட்டு 18 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சேலம் பொழுதுபோக்கு மன்றத்தின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு பின்வருமாறுன்னு கொடுத்துட்டாங்க. தென் கூடுதல் தகவலை கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த சம்மில் சொன்ன மாதிரி கூடுதல் தகவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தென் நம்ம இந்த சம்முக்குள்ளே போகலாம். ஸோ கூடுதல் தகவலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மன்றத்தில் 450 உறுப்பினர்கள் உள்ளனர். மன்றத்தில் 450 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு சந்தா 30 தருவாங்க. சரிங்களா? அப்போது 450 × 30 அப்படின்னு நீங்கள் போடணும். அப்போ தான் எவ்வளோ அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ 450 × 30ன்னு போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 15,500. சாரி 13,500. ஸோ அப்போ 450 × 30 அப்படிங்கிறது 13,500 பட் ஆனால் எனக்கு கரண்ட் இயரில் எவ்வளோ தான் ரிசீவ் ஆகிருக்கு? 12,500 தான் ரிசீவ் ஆகிருக்கு. எனக்கு நடப்பாண்டில் 13,500 வரணும். பட் எனக்கு நடப்பாண்டில் வந்தது எவ்வளோ? 12,500. ஸோ 13,500 12,500 கழிச்சோம் அப்படின்னா 1000 ரூபா எனக்கு என்னதுங்க? அவுட்ஸ்டாண்டிங், கொடுபட வேண்டிய பெற வேண்டிய சந்தா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எழுது பொருட்கள் இருப்பு 2018 மார்ச் 31 300 மற்றும் 2019 மார்ச் 31 500. அப்போது 2018 மார்ச் 31 அப்படிங்கிறது தொடக்கம், 2019 மார்ச் 31 அப்படிங்கிறது இறுதி. சரிங்களா? அப்போது தொடக்க எழுது பொருள் கொடுத்துட்டாங்க, இறுதி எழுது பொருள் கொடுத்துட்டாங்க. இப்போ எழுது பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2,400 நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், எழுது பொருட்கள் சொல்லிட்டு நமக்கு இங்கே 2,400 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2,400 என்னது? நமக்கு பர்ச்சேஸ், கொள்முதல் அப்படின்னு வரும். சரிங்களா? நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கனால நான் பணத்தை என்ன பண்ணுறேன்? செலுத்தியிருக்கேன். அப்போது பயன்படுத்தப்பட்ட பொருட்களுடைய ஃபார்முலா என்ன? கொள்முதல் ப்ளஸ் தொடக்கம் மைனஸ் இறுதி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் முதல் நிதி 9,300 அப்படின்னு சொல்லி 9,300 அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்? இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 450 × 30 அப்படிங்கிறது 13,500. அதில் நடப்பாண்டில் எனக்கு ரிசீவ் ஆனது 12,500. ஸோ ரெண்டுத்தையும் கழிச்சு அப்படின்னா பெற வேண்டிய சந்தா 1000 அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, இப்போது நான் சொன்னது எழுத்து பொருட்கள். எழுத்து பொருட்கள் எவ்வளோ? 2,400. ஜஸ்ட் இங்கே பாருங்கள், எழுத்து பொருட்கள் 2,400 கூட்டுக அப்படிங்கிறதுல தொடக்க இருப்பு கூட்டிக்கிறோம், கழிக்க அப்படிங்கிறதுல இறுதி இருப்பை கழிச்சுக்கிறோம். ஸோ பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னாலே இந்த இது நீங்கள் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்க இருப்பு ப்ளஸ் கொள்முதல் மைனஸ் இறுதி இருப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சல் செலவுகள். அஞ்சல் செலவுகள் ஒரு 1000 ரூபாய் இருக்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சந்தா. சந்தா அப்படிங்கிறது எனக்கு நடப்பாண்டில் வந்தது 12,500. நடப்பாண்டில் பெற வேண்டியது 1000, மொத்தம் 13,500. அப்புறம் பொழுதுபோக்கு மூலம் பெற்ற வருமானங்கள் பல்வகை வரவுகள்னு போட்டு நம்ம டேலி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கிது? 22,800 நமக்கு உபரியாக கிடைக்கிது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது வந்துட்டு இருப்புநிலை குறிப்பு. இருப்புநிலை குறிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்குவோம்? முதல் நிதி எடுத்துக்குவோம். இஃப் இன் கேஸ் முதல் நிதி கொடுக்கல அப்படின்னா we find out. அதையும் நம்ம என்ன பண்ணுவோம்? கால்குலேட் பண்ணுவோம். ஸோ முதல் நிதி 9,300, அதில் உபரியாக இருக்கிறதுனால கூட்டிக்கிறோம். இஃப் இன் கேஸ் பற்றாக்குறையாக இருந்துச்சுன்னா கழிச்சுக்குவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் முன்கூட்டி பெற்ற சந்தா. முன்கூட்டி பெற்ற சந்தா அப்படிங்கிறது என்னென்னா, எனக்கு நடப்பாண்டில் அடுத்த வருத்தோட எதிர்வரும் ஆண்டோட அமௌண்ட் எனக்கு நடப்பாண்டிலே வந்ததுனால அது முன்கூட்டி பெற்ற சந்தா நான் பொறுப்பு பக்கம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அரைக்கலன் முதலீடு. பெற வேண்டிய சந்தா அப்படிங்கிறது நடப்பாண்டு பெற வேண்டிய சந்தா 1000. இஃப் இன் கேஸ் முந்தைய ஆண்டோட பெற வேண்டிய சந்தா இருந்தாலும் அதையும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். எழுது பொருட்களின் இருப்பு. எழுது பொருட்களின் இருப்பு அப்படிங்கிறது இறுதி இருப்பு 500 ரூபா. அதுக்கப்புறம் ரொக்கம் ஒரு 3,500. டேலி பண்ணணும் அப்படின்னா 32,500 அப்படிங்கிறது நமக்கு பற்று வரவு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக டேலி ஆகும். சரிங்களா? இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.